மருமல என்னாச்சு? நீ அழுதுகிட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க காலங்கத்துல எந்தில இருந்து நசன்னு அழுதுகிட்டு பிள்ளைய பாரு, பிள்ளைய சும்மா நான் அழுதுகிட்டு. சை எடி, உன்கிட்டயா பிள்ளை அழுதுச்சு? என்கிட்ட தான் அழுதுது. உனக்கு என்ன வந்துச்சு? வெடி எங்கிட்ட போய் வாயேன். சும்மா பிள்ளை கிட்ட இவங்க கிட்ட அவங்க கிட்ட ராவிட்டு கிடக்க வேண்டியது. ஒரு ராவிக்கிட்டு கிடக்கத ஒரு வேலை சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கா போல. ஆனியம் மூஞ்சியம் பாரு. வெளியே ஏதாச்சும் வேலை கிடந்தா கிளம்பி போயிருமா, தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள இருக்காத. ஏன் நான் ஏன் போனோம்? இருந்த உனக்கு என்ன? உன்கிட்ட எல்லாம் மனுஷி பேசுவாளா? பார்த்தாலே பத்திக்கத்தான் செய்யுது. ரோஷன், என்னமா என்னாச்சு? எல்லாரும் வெளியே போயிருக்காங்க, வருவாங்க இரு. அதுக்காண்டி இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்க காலையிலேயே? பிள்ளை கிட்ட இந்த மாதிரி பேசாத பட்சமா அமைதியா கடை கொஞ்ச நேரம். உன்கிட்ட பிள்ளை கேட்கல, என்கிட்ட கேக்கு. ஐயோ அம்மா வெளியே போயிருக்கா, அவனுக்கு உடம்பு சரியில்லைல, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு ஊசி போட கூட்டிட்டு போயிருக்காங்க. இப்ப வந்துருவாங்க, சரியா? ஐயோ தங்கமே, ஹாஸ்பிட்டலுக்கு உன்னை கூட்டிட்டு போவாங்களா யாராச்சும்? அதுவும் இல்லாம ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனன்னு வச்சுக்கேன், உனக்கு ஊசி போட்டுருவாங்க. ஊசினா உனக்கு பயம் தானே? ஆமாடி தங்கமே, ஊசி போட்டுருவாங்க. அதனாலதான் உன்னை விட்டுட்டு நாங்க போயிட்டு பாத்துட்டு வரோம். அதுக்கப்புறமா என்னன்னு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு போனாங்க. வருவா, வீட்டுக்கு வராம எங்க போவா? வருவா. ஏத்தே மறுநாள் எங்க ஹால்ல உட்காந்துட்டு இருக்கோம் எல்லாரும். இங்க வா. பச்சம்மா, மூஞ்சியை பிடிச்சு ஆகமாவே வச்சுக்கோ. எப்படியா அங்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும். குழந்தைய கலக்க சொல்லி அப்பமே டாக்டர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் காலையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கா. எதையாச்சும் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு துணி கிணிலாம். இப்படி சுவாகமா வச்சுக்கிட்டு கேளு. நல்லா கேட்ட அதுக்கப்புறமா எதையாச்சும் சந்தேகப்பட்டு உன் மேல திட்டிடுவாங்க. என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க? வந்தது கூட தெரியாம. மருமல வா மருமல. இவ என்ன சிரிச்சுக்கிட்டு வரா? ஒருவேளை இவளுக்கும் அந்த குழந்தை இருக்க கூடாதுன்னு நினைச்சிருப்பாளோ? ஏன் பிள்ளையாச்சே, பின்ன எப்படி நினைச்சிருப்பா? என்ன போலதான் இருக்கும். வெளியேதான் எல்லாரும் முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான் இத்தனை நாள். அப்ப அனுவ உனக்கும் பிடிக்கதான் செய்யல போல. தனியா கூப்பிட்டு வச்சு கேப்பான். இப்ப அவ மாமியார் காரி இருக்கா. காஃபி எல்லாம் போட்டு நீங்களே குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நேரமாச்சோ? இல்ல மருமவள, முருகன் காலையிலே வந்துட்டாரு. நான் போன் பண்ணி காலையில வர சொன்னதுனால அவர் காலையிலே வந்துட்டாரு. அவர் தான் போட்டு கொடுத்தாரு. சமையல் வேலை ரெடி ஆகிட்டு இருக்கு மருமவள. சரிங்க. அனுவ பத்தி எதுவும் சொல்லவே மாட்டேங்க மருமவள. அத்தனை வாட்டி போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஏன் எடுக்கவே இல்ல? அவளுக்கு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லையா? என்ன சொன்னாங்க டாக்டர் எல்லாம்? குழந்தை கலக்க சொல்லிட்டாங்களோ? அதனாலதான் சிரிச்சுக்கிட்டு இருக்கியோ? மிண்டில் கிறுக்கம்மா. உன்னை யாரு இங்க நடு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்க சொன்னது? எங்கேயாச்சும் போய் தொலையேன். காலையில வர வார்த்தையை பாரு வாயில இருந்து. குழந்தைய அழிக்க சொல்லிட்டாங்களாம். குழந்தைய வாய திறந்தா நாரசனமான வார்த்தை தான் வருது. பேசாம வாய் அப்படியே ஊசி நூலை வச்சு தச்சு விட்டுருவா. அப்பமாச்சும் பேசாம இருக்கேன்னு பாப்போம். ஆபரேஷன் பண்ணி அவன் பேச முடியலையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுத்திக்கிட்டு இருக்கான் நிறைய பேரு. பேச தெரிஞ்சும் பேசுற வார்த்தையை பாரு. குழந்தைய அழிக்க சொல்லிட்டாங்களாம். குழந்தைய கொஞ்சம் கூட வாயில நல்ல வார்த்தை வராதோ? மூஞ்சியும் ஆரியம் பாரு. என் அம்மான்ற ஒரு காரணத்துக்காண்டி சும்மா வரேன். இல்லன்னு வச்சுக்கோ, இந்த வார்த்தையை அவனா சொல்லிருக்கணும். கொண்டு முடி பிடிச்சி மாட்டி போட்டுவேன். என்ன இவ இவ்வளவு கோவப்படுறா? என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. மருமல, உன் அம்மா வாயில இருந்து என்னைக்குதான் நல்ல வார்த்தை வந்திருக்கு. விடு, அங்க என்ன சொன்னாங்க அதை சொல்லி. ஏத்தே அவ நல்லா இருக்காத்தே, பிள்ளையும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. என்னது நல்லா இருக்காளா? மாத்திரைய அந்த தண்ணியில தானே கலந்து கொடுத்தோம். அவன் அந்த மாத்திரையை குடிச்சா குழந்தை அழிஞ்சிடும்னு சொன்னா என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எப்படி இது நடந்திருக்கோம்? எடி ஒளிவை கேட்டியா? அது எப்படி நல்லா இருக்க முடியும்? அம்மா மரியாதையா போயிரு சொல்லிட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? இந்த வீட்டு வாரிசு அது. அந்த பிள்ளைய அழியணும் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. உன்ன இந்த வீட்டுல இருந்தா தானே இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. மரியாதையா வீட்டை விட்டு கிளம்புன்னு சொன்னேன். இப்பவுமே ஊருக்கு கிளம்புனி. ஏடி ஏதோ நேத்து வயிறு வலி வாந்தி அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலேன்னு கேட்டேன்டி. சுருண்டு படுத்துக்கிட்டு இருந்தாலே குழந்தைக்கு ஏதாச்சும் பிரச்சனையா என்னன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி நான் ஒரேடியா வீட்டை விட்டு கிளம்புன்னு சொல்றேன். வீட்டை விட்டு கிளம்புனா நான் எங்கதான் போறது தெரியுதுல? அப்ப வாய் மூடிக்கிட்டு இரு. அணு குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா? வாந்தி எடுத்துட்டதுனால மட்டும் டீஹைட்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. என்னது டீயா? டீ ஆயிட்டா? என்னது டீ ஆயிட்டு? டீ இல்லம்மா, டீஹைட்ரேட்னா நம்ம உடம்புல தண்ணி சத்து குறைஞ்சி மொத்த தண்ணியும் இல்லாம போகிறது. நம்மளுக்கு சூடு பிடிக்கிறது, தண்ணி சத்து இல்லைன்னா வயிறு வத வருது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி. சரி என்ன மேமோல சொல்ற? ஆமாத்த, அவளுக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்குன்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாம வாமிட் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருந்ததுனால எந்த நீர் ஆகாரமும் உடம்புக்குள்ள இல்ல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிப்ஸ் ஏத்தி சாப்பாடு எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லையா தான் இருக்கா. அதுக்குள்ள கேக்குற கேள்வியை பாரு. சரி அப்ப நீ அங்கே இருக்க வேண்டியதானே? ஏன் அவசரமா கிளம்பி ஓடி வந்தீங்க? என்னத்த நீங்களே அம்மா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? கூறு கேட்டுதானம்மா. இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு என்ன நாளுடி? என்னாச்சு? ஐயோ அத்தை, இன்னைக்கு என்ன நாளுன்னு மறந்துட்டீங்களா? என்ன நாளுன்னு சொல்லுடி. முத்து வரைக்கும் பிரியாவுக்கும் 5வது மாசம் வளகாப்பு பண்றேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, நம்மள கூப்பிட்டு இருந்தாங்களா வந்து?
ஏடி அது வளகாப்புலாம் பண்ணல, சும்மா 5 வகை சோறு ரெடி பண்ணி வளையல் போடுறாங்க, அவ்வளவுதான். சும்மா வீடு வரைக்கும் சொந்தக்காரங்களை கூப்பிட்டு பண்றாங்கடி. வளகாப்புலாம் 9வது மாசம் நல்லா பெருசா பண்ணுவாங்க, அதுக்கு போனா காணும். இப்பனா அந்த பிள்ளைய அங்கன போட்டுட்டு இப்ப போகணும்னு எந்த அவசியமும் இல்லல. என்னதான் இருந்தாலும் அது நம்ம வீட்டு பிள்ளை தானே, அதனாலதான் வந்தாத்த. சரி அத்த, நேரம் ஆச்சு, நான் குளிச்சுட்டு வந்து கிளம்புறேன். சரியா? நீங்க வரீங்களா? நானும் வரலமா. சரிங்க அத்த. ஐயோடா ரோஷன், என்னமா? அம்மா கிட்டே போனோம். காலையில இருந்து இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை வேணா கூட கூட்டிட்டு போ. கூட கூட்டிட்டு போனா அங்கன முத்து மாதிரி பிரியாலாம் இருப்பாங்கல்ல, அங்கன கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடிக்கிட்டு இருப்பான். வரும்போது ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு ரேஸ்மாவை பாத்துட்டு வாங்க. சரிங்க அத்தை. அவனை மட்டும் குளி பாத்துங்க, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வந்துடுறேன். அப்ப நானும் வரேன். நீ எதுக்கு? நீ எல்லாம் வேண்டாம். அங்கன வந்து எதையாச்சும் யாடா கூடமா பேசிக்கிட்டு இருப்பான், நல்ல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துலயும். அதெல்லாம் எதுவும் பேச மாட்டேன், அமைதியா இருப்பேன். நான் ஆல்ரெடி குளிச்சுட்டு தான் காலையிலே ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இங்கன்னு இருந்தாவும் மாமியாருக்கு எனக்கும் சண்டை தான் வரும். நானும் கிளம்பி வரேன், எனக்கு ஒரு பொழுதுபோக்கு மாதிரி இருக்கும். அதெல்லாம் தேவையில்லமா. மருமவள கூட்டிட்டு போ, அதான் வாரேன்னு சொல்றாங்களா? அது வந்து இடி பெத்த தாயை வெளியே கூட்டிட்டு போறதுக்கு உனக்கு அவ்வளவு வேலைக்குதா? எனக்கு புரிய மாட்டேங்குதுடி. வலிக்கவும் செய்யல, எதுவும் செய்யல. நான் போய் குளிச்சுட்டு கிளம்பி வரேன். சரியா? அத்த ரோஷனை மட்டும் கொஞ்சம் கலப்பி வைங்க. சட்டை நான் மேல ரூம்ல எடுத்து வச்சுட்டு போறேன், முருகன் கிட்ட குடுக்குறேன், அவங்க போட்டு விட சொல்லுங்க. சரி மருமவள. ரோஷன் தங்கமே, நம்ம இன்னைக்கு வெளியே போவோம், முத்துமாரி மாமா வீட்டுக்கு போவோம். சரியா? முத்துமாரி மாமா வீட்டுக்கா? ஆமாடி, முத்துமாரி மாமா தெரியலையா உனக்கு? தெரியல. நேத்து உங்களுக்கு பீச்சுக்கு கூட்டிட்டு போனாங்கல்ல, பிரியாவோட மாமா. ஆமா, முத்துமாரி மாமா. அவங்கதான். அவங்க வீட்டுக்கு போவோம். சமத்தா பாட்டி சொல்ற மாதிரி குளிச்சுட்டு சட்டையெல்லாம் போட்டுக்கணும். அப்பதான் வந்த உடனே கூட்டிட்டு போவா. சரியாமா? அம்மா நம்ம அங்க போயிட்டு அங்க இருந்துட்டு அதுக்கப்புறமா சரி அம்மாவை பாத்துட்டு வருவோம். சரிம்மா, அவனு குளி பாத்துங்க 2 பேருமா சேர்ந்து. நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன். சரிடி. ரேஷ்மா, நீ தான் சொல்லணும், உன்னுடைய டீமை வச்சு நீ ஓபி பேஷண்ட் ஹேண்டில் பண்ணிக்க முடியுமா? ரகு, இன்னைக்கு பிரெக்னன்ட் லேடிஸ் வருவாங்க, அவங்கள ஹேண்டில் பண்றதா இல்ல ஓபி பேஷண்ட் ஹேண்டில் பண்றதா? ஆமால, உன்னை ஃபாலோ பண்ண சொன்னல, என்னாச்சுடா? ஜெனிஃபர் விஷயத்த தானே கேக்குற? ஜெனிஃபர் விஷயத்த தான் கேக்குற. நீ கால் பண்ணி விசாரிச்சே, என்னதான் சொல்றாங்க? தெளிவா ஏதாச்சும் பதில் சொன்னாங்களா இல்லையா? ஜெனிஃபர் வீட்டுக்கு கால் பண்ணா அவங்கள தவிர எல்லாரும் பிக் பண்றாங்க, ஆனா அவங்க பிக் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. என்னன்னு எனக்கு தெரியல. இன்கேஸ் நான் வேணா பர்சனலா போய் பார்த்துட்டு வேணா வரேன். பர்சனலானா அவங்க தானே ப்ராப்பரா ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துருக்கணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இருந்தாங்கன்னா எப்படி? பேசாம ஜாப்ல இருந்து குயிட் பண்ணிடலாமா ரேஷ்மா? ஒரு 2 டேஸ் பாப்போம் ரகு, ஜெனிஃபர் சைட்ல இருந்து என்ன கன்க்ளூஷன் வருதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதுவும் இல்லாம ஜூனியர் இருக்காங்கல்ல, ஜூனியரை வச்சு நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் பேஷண்ட் எல்லாமே. நீ வந்து ஓபி பாத்துக்கோ. அதேதான் நானும் நினைச்சேன். ஜூனியரை வச்சு நீ பிரெக்னன்ட் லேடிஸும் ஸ்கேனிங்கும் நீ மெயின்டைன் பண்ணிக்கோ. ஓபி பேஷண்ட் எமர்ஜென்சி கேசஸ் நான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நீங்க 2 பேரும் அந்த ஸ்வேதா பாப்பா அவங்களுடைய சர்ஜரி ப்ராசஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்துக்கோங்க. ராம், சர்ஜிக்கல் டீமை வச்சு உங்களால மெயின்டைன் பண்ண முடியும் தானே? இருக்கிற சோர்சஸ் போதுமா? சோர்சஸ் பத்தி கவலை இல்ல, சோர்சஸ் இதுவே போதும். பட் ஆனா ஆபரேட் பண்றதுக்கு எனக்கு இன்னொரு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. நம்ம ஜூனியரை வேணா ப்ரிஃபர் பண்ணலாமே, ஜூனியருக்கு தெரிய தானே செய்யும். அது வந்து சர்ஜிக்கலா பரவாயில்ல, அவங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். இது மிஷின் ஆப்ரேட் பண்றது, ஹார்ட் பீட்டோட கனெக்ட் பண்ற மிஷின். அதை ஆப்ரேட் பண்றதுக்கு ஜூனியரை நம்பி நம்ம எதுவும் ரிஸ்க் எடுக்க முடியாது. கரெக்ட், ராம் சொல்றது 100% கரெக்ட். ஜூனியரை நம்பி நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. டக்குன்னு ஏதாச்சும் ஃபால்ட் ஆயிட்டுனா எல்லாமே க்ளோஸ் ஆயிடும். அதுவும் ஹார்ட் ஆப்ரேஷன் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம்? நீயும் சேர்ந்துக்கோ ஆதி. ஆல்ரெடி சர்ஜிக்கல் டீமை ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் வேணா சர்ஜிக்கல் டீமை சேர்த்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன், உன்னுடைய சர்ஜிக்கல் டீம். அது ப்ராப்ளம் இல்ல. எனக்கு மிஷின் ஆப்ரேட் பண்றதுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர் தான் வேணும். என்னால ஜூனியரை நம்பில இதுல இறங்க முடியாது. அது எப்படி சர்ஜிக்கல் டீம் அவாய்ட் பண்ணிட்டு நான் மிஷின் ஆபரேஷன்ல இருக்க முடியும்? ஆதி, சர்ஜிக்கல் டீம் ஆபரேஷனை விட நீ மிஷின் ஆப்ரேட் பண்றது தான் கரெக்டா இருக்கும்னு ஐ ஃபீல் தட். உனக்கு விருப்பம் அப்படின்னா நீ பண்ணு, அப்படி இல்லைன்னா நீ ஓபி பேஷண்ட்டையும் எமர்ஜென்சி கேசஸையும் நீ ஹேண்டில் பண்ணிக்கோ. நான் வேணா போய் பாத்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க, மிஷின் ஆப்ரேட் பண்றதுல ஏதாச்சும் சின்ன ஃபால்ட் ஆயிட்டாலும் மொத்தமே முடிஞ்சிடும். ஜூனியரை நம்பி இதை தரவே முடியாது. அதுவும் இல்லாம நம்ம கிட்ட ஓபி டாக்டர்ஸும் இல்ல, நம்ம தான் பண்ணி ஆகணும். ஆதி, நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த முடிவுல தான் இருக்கு. ஆதி, சொல்லுங்கக்கா. சர்ஜிக்கல் டீமை ராம் ப்ரொசீட் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காருல, நீ மிஷின் ஆப்ரேட் பண்றத மட்டும் பாரு, அதான் கரெக்டா இருக்கும். ஜூனியரை நம்பி நம்ம இந்த ரிஸ்க்ல இறங்க முடியாது. ஜூனியர் வந்து ஜாயின் பண்ணி 15 டேஸ் தான் ஆகுது. 15 டேஸ்ல இவங்களுக்கு எல்லாமே தெரியுமானா தெரியாது. நம்மளும் ஒருத்தவங்க சீனியர் இருந்துதான் ஆகணும் அந்த இடத்துல. இன்கேஸ் இன்னைக்கு பிரெக்னன்சி உமன்ஸ் யாருமே இல்லை அப்படின்னா நான் டெஃபினட்டா அந்த மிஷின் ஆப்ரேட் பண்றதுல இருந்திருப்பேன். ஆதி, அது ஒன்றும் ஈஸியான விஷயம் இல்லை. சர்ஜிக்கல் டீமை வந்து மெயின்டைன் பண்றதை விட மிஷின் ஆப்ரேட் பண்றது தான் கஷ்டம். அதை வந்து நீ அந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணியே ஆகணும். அதுவும் இல்லாம ஜூனியருக்கு நீ தான் அந்த இடத்துல சொல்லி கொடுத்தும் ஆகணும்.
ஓகேக்கா, ஐ வில் ப்ரொசீட். குட். அப்போ சூப்பர், எல்லாத்துக்குமே ஆள் இருக்கு. இன்கேஸ் எனக்கு ஓபி பேஷண்ட் இல்ல அப்படின்னா நான் பிரெக்னன்சி உமன் ஹேண்டில் பண்றதுக்கும் வர ரேஷ்மா, பிரச்சனை இல்ல. இல்ல ரகு, அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. ஐ வில் மேனேஜ். ஸ்கேனிங்க்கு எப்படி ஜூனியரை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன், அதனால பிரச்சனை இல்ல. அதுவும் இல்லாம வெளியே இருந்து நம்மளுக்கு ஸ்கேனிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணி தானே இருக்கோம், அதனால நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. ஸ்கேனிங் அவங்க பாத்துக்கிட்டாலும் ரிப்போர்ட் செக் பண்றது மத்தபடி இஷ்யூஸ் எல்லாமே ஜூனியர் டாக்டரும் நாங்களும் வச்சு மெயின்டைன் பண்ணிப்போம். நீ இத பத்தி கவலைப்பட வேண்டாம். சரி, ஓகே. எப்போ ஆபரேஷன் ப்ரொசீட் பண்ண போறீங்க? ஆபரேஷன் ப்ரொசீட் பண்றது இன்னும் 1 ஹவர்ல எல்லாமே ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம 2 o'clock ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி, அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் பாத்துக்கோங்க நீங்க. மச்சான், நீ எல்லாத்தையும் பாத்துக்கோடா. சரிடா. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆதி பத்தி பேசலாம் தான் வந்தேன். ஆதி என்ன நினைப்புல இருக்கான்? என்ன நினைப்புல இருக்கானா? ஏன்? இல்ல, ஷாலினி விஷயத்துல அவன் தான் ரொம்ப பிடிவாதமா இருந்தான், அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் ஷாலினி ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தா, உனக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டல்லையா? நான் பாக்கலையே. ஆமா, மார்னிங் தான் கிளம்பவே செஞ்சிருக்கா. நேத்து ஃபுல்லா ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கா இவன் கிட்ட பேசணுன்றதுக்காண்டி. இவன் ஏன் அவளை அவ்வளவு அவாய்ட் பண்றான்னு தெரியல. அவளை ரொம்ப காயப்படுத்தி அனுப்பி விட்டுட்டான். என்னன்னு கேளு. அது அவன் பர்சனல், அதை போயிட்டு நான் எப்படி கேட்க முடியும்? என்னடா இப்படி பேசுற, பர்சனல் சொல்லிட்டு? அப்ப அவன் உன் ஃப்ரெண்ட் இல்லையா? 2 பேருமே என்னோட ஃப்ரெண்ட் தான், இல்லன்னு சொல்லல. பட் ஆனா 2 பேருக்குமே ஒரு பர்சனல் விஷயம்னு இருக்கும் போது அந்த பர்சனல்ல நாம போய் தலையிடுறது தப்பு இல்லையா? என்ன ரகு பேசுற நீ? இங்க பாரு, இந்த மாதிரி டைம்ல நீ ஒரு டாக்டர் மாதிரி யோசி, சரியா? ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி ரூம்ல அவன் இருந்து ஆகணும். இந்த டைம்ல இதெல்லாம் பேசி டைவர்ட் பண்றதை விட்டுட்டு அவன் கிட்ட இத பேசாம இருக்கிறதே நல்லது. இதெல்லாம் சுமூகமா முடியட்டும் முதல்ல எல்லா பிரச்சனையும், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். நீ அவன் கிட்ட எதுவும் கேட்காத, எதுவும் பேசவும் செய்யாத. என்னமோ போ. ஒரு நிமிஷம். என்ன? ஜெனிஃபருக்கு மட்டும் ஒரு கால் பண்ணி பாரு மறுபடியும். அவங்க பிக் பண்ணாங்கன்னா என்ன கண்டிஷன் எல்லாத்தையும் கேட்டுக்கோ. அப்படி இல்லைன்னா நம்ம வேற யாருன்னா அப்பாயிண்ட் பண்ணலாம். சரி, ஓகே, நான் கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்றேன். சரி. என்னாச்சு லூசி, ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. என்னங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்லன்னு சொல்றேங்க, அப்புறம் என்ன உங்களுக்கு? ஒண்ணு இல்லாத மாதிரிலாம் எதுவும் தெரியலையே. மூஞ்சிலதான் அவ்வளவு சோகம் தாண்டவம் ஆறுதே. என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? அது வந்து என் குட்டி பாப்பாவும் வயித்துல இருக்குல்ல, நீ சோகமா இருந்தா என் குட்டி பாப்பாவும் சோகமா இருக்கும்ல. என்னடி நினைச்சிட்டு இருக்க? என் சொல்ல குட்டியை இப்பவுமே நீ கஷ்டப்படுத்தலாம் நினைச்சிட்டு இருக்கியா? ரொம்ப தான் உங்களுக்கு. ஆமா, கண்டிப்பா பையன் தான் வரப்போறான். ஒரு 4 அடி உங்க கண்ணத்திலே கொடுக்க போறான். அப்பதான் நீங்களும் அடங்குவீங்க. பையனும் பொண்ணும் என் குழந்தை தானே, யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சரி, என்ன விஷயம் சொல்லு. இல்லங்க, ரகு, அனு, ரேஷ்மா, ரோஷன் குட்டி எல்லாரும் வருவாங்கன்னு நினைச்சேன். ஆனா கடைசியில யாருமே இல்லாம நடக்குது. அதான் ஒரு மாதிரி இருக்கு, மத்தபடி எதுவும் இல்ல. லூசி, அவ்வளவு தானே? என்னங்க அவ்வளவு தானே கேக்குறீங்க? அதுவும் இல்லாம அனு வர இந்த நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. உங்க வீட்லயும் நம்ம சொல்லவே இல்ல இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அத்தைக்கு தெரிஞ்சா சங்கடப்படுவாங்க. அதான் நீங்க சொல்ல வேண்டியதானே அனுக்கு இந்த மாதிரி இருக்குன்னு. அதான் நீயே சொல்லிட்டி தெரிஞ்ச சங்கடப்படுவாங்கன்னு சொல்லிட்டு, அதனாலதான் சொல்லவே இல்ல. இங்க பாரு லூசு, தெரிஞ்ச சங்கடப்படுவாங்க அப்படின்றத தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் இங்க நடக்க போகுது. நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே பொறுமையா சொல்லலாம். அதுவும் இல்லாம அனு கிட்ட நான் காலையில பேசதான் செஞ்சேன், ராகு கிட்ட போன் பண்ணி. சரியா? அவ நல்லாதான் இருக்காளா, அதனால ஒரு பிரச்சனை இல்ல. 1 or 2 daysல டிஸ்சார்ஜ் ஆயிருவான்னு சொல்லிட்டாங்க. அனுவே அவங்க அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மா பயப்படுவாங்கல்ல, அதனால வேண்டாம்னு நினைச்சிருப்பாளா இருக்கும். சரி. என் செல்ல பொண்டாட்டி இப்படி மூஞ்சி தொங்க போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கு? பார்க்கவே நல்லாவே இல்ல. ஏன் அழகா இல்லையா? சேச்சா, அழகாவே இல்ல, நல்லாவே இல்ல. ஏங்க? அப்ப சரிங்க, வாங்க. முத்துமாரி, ஆமா நேரம் ஆச்சுல, வாங்க 2 பேரும். இங்கனே உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா எப்பதான் சடங்கெல்லாம் செய்யுது? எல்லாரும் வந்துட்டாங்களாமா? ஆமா, புருஷனும் பொண்டாட்டியும் வீட்டுக்குள்ளேயே பூட்டிக்கிட்டு இருங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா வரலையான்னு கேட்டுக்கிட்டு. எல்லாரும் வெளியே தான் நிக்கிறாங்க. பிரியாவோட சொந்தக்காரங்க எல்லாம் அப்பவுமே வந்துட்டாங்க. நானும் வீட்டுக்குள்ள வாங்க வாங்கன்னு ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் யாரும் வந்த மாதிரி தெரியல. அதனால வெளியவே நிக்க வச்சுட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் வாங்க, வெளியே வச்சுதானே வரப்பு பண்ற மாதிரி இருக்கு. அத்தை, அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்களா? அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியலம்மா. உன் அம்மா அப்பாவை பத்தி எல்லாம் எனக்கு என்னமோ தெரியாது. உன் அத்தைக்காரி மட்டும் வந்து நின்னுகிட்டு இருக்கா. அந்த குட்டி பையன் ஒருத்தன் வந்திருக்கான். ரோஷனா? பேர்லாம் தெரியலம்மா. ஒரு குட்டி பையனை கூட்டிக்கிட்டு வந்திருக்காங்க. உன் அத்தைக்காரியும் அவங்களோட அம்மாவும். சரிம்மா, நாங்க வரோம், நீ போ. நேரம் ஆச்சுல, சொல்றேன் கேளுங்க, வாங்க. அவளை நம்ம கிளம்பியாச்சு, நான் அவளை கூட்டிட்டு வரேன். நீ முன்னாடி போ, நான் அப்படி பின்னாடி வரோம். சரி. அப்படியே உன் மாமியாருக்கும் மாமனாருக்கும் போனை போட்டு எங்க இருக்காங்கன்னு கேட்டுக்கோ. நேரம் ஆச்சுல, வளகாப்பு போடணும், சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி. சரிம்மா, நான் போன் பண்றேன். அப்படியே 2 பேரும் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கமா, வாங்க. உங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணியே இல்லையா? போன் பண்ணுங்க, அப்பவே வந்துட்டேன். பக்கத்துல இருக்க கடையில தான் இருக்கேன்னு சொன்னாங்க.
வந்துட்டாங்கன்னா என்னன்னு தெரியல. நம்ம வெளியே போய் பாப்போம், அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. வெளியே போயிட்டுலாம் ஃபோன் பண்ண முடியாது ருசி, இங்கே பண்ணு. எங்க இப்பதாங்க நீங்க வரும்போது தாங்க ஃபோன் பண்ணேன், மறுபடியும் ஃபோன் பண்ணா டென்ஷன் ஆவாங்க. வாங்க வந்துருவாங்க. என்னமோ வா. பிரியம்மா, அத்தை, இதே மாதிரி எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் சரியாமா? எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பிள்ளைய போய் எடுப்பா. 5வது மாசம் நல்லா கலகலன்னு வலையில போட்டுட்டு பிள்ளைக்கு நல்ல சத்தத்தை காமிச்சுக்கிட்டு இரு சரியா? அப்பதான் பிள்ளை நல்ல சத்தத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அசைவுலாம் நல்லா கொடுக்கும். இனிமேதான் பிள்ளை அசையெல்லாம் ஆரம்பிக்கும். இப்படியே சூதானமா பாத்துக்கிட்டே இருக்கணும். பிள்ளை அசைவு இருக்கா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. அசைவுலாம் இல்ல அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு ஓடிடணும். சரிங்க அத்தை. சரிம்மா, நான் அங்க இருக்கேன். சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடுறேன். ரோஷன் வா, நம்ம போய் சாப்பிடுவோம். வேண்டாம் ரோஷன், வலையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, வா என் கூட வா. அட இருந்துட்டு போட்டோம் விடுங்கம்மா, பிள்ளைதான் ஆசைப்படுறான்ல, அவன் என்ன பண்ண போறான், சும்மா கூட தானே நிக்கணும்னு நினைக்கான், விடுங்க. இல்லம்மா, எதையாச்சும் தள்ளி விட்டுட்டானா மன சங்கடமா ஏறும். ஆமா, நம்ம பிள்ளைன்னு நினைச்சுப்போம், வரவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்களா? வா ரோஷன். சரி இரு, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பயப்படாதீங்க. சரியா, அப்ப நாங்க அங்க இருக்கேன். அம்மாவையும் கூட்டிட்டு வந்திருக்கீங்களாமா, சாப்பிடுங்க. சரிம்மா. முத்துமாரி. என்னம்மா? பிரியாவோட அம்மாவை கூப்பிடு. இவன் நீ கூப்பிடு. இல்ல கூப்பிடல, உன் மாமியார் கறி தானே. சரி இருங்க. பிரியா, உங்க அம்மா கூப்பிடு. நீங்க கூப்பிடுங்க. அடியே கூப்பிடுங்க. அத்தை வாங்க, மாமா வாங்க. அம்மா வா. இப்படியே சிரிச்சா மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருமக்கா சரியா? உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வராம அந்த கடவுள் பாத்துப்பான். சரி மக்கா, நானும் அப்பாவும் அப்படியே கிளம்புறோம், நேரமாச்சுல. இவன் இன்னும் ஃபங்க்ஷன் கூட முடியல, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற. இல்லடி, இருந்தா ஏதாச்சும் அவங்க பேசுவாங்க, நான் பேசுவேன். வந்து பாக்கணும்னு நினைச்சேன், வந்து பாத்துட்டேன். நீ சந்தோஷமா இருக்கும் போது அப்படியே கிளம்பிடுறேன். சண்டை சச்சரவுன்னு போனா மனசெல்லாம் கஷ்டமா இருக்கும். உன் அப்பனும் அங்கே போயிட்டு சும்மாவே இருக்க மாட்டான், அதான் எதையாச்சும் வம்பு இருக்க கூடாதுல்ல. சரியா? நாங்க சாப்பிட்டு போலேன்னு வருத்தப்படாத சரியாமா? 9வது மாசம் நல்லா பெருசா பண்ணும் போது உன் கூடியே நின்று எல்லாத்தையும் இருந்து பாத்துப்பேன், கவலைப்படாத மக்கா. சரிம்மா, பாத்து போயிட்டு வா. அத்தை சாப்பிட்டு போங்க அத்தை. சரிங்க மாப்பிள்ள. சாப்பிட்டு போங்கம்மா. சரிங்கம்மா. சரிம்மா, நான் அப்படி கிளம்புறேன். சரிம்மா. ஏலே, வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிச்சுல சரியா? வந்தவங்க எல்லாரும் வளகாப்புக்கு நலங்கெல்லாம் வச்சுட்டாங்க. நாங்கனே வெத்தலை பாக்கெல்லாம் கையிலோடு கொடுத்துட்டு சாப்பிட்டு போ சொல்றேன். நீ அவளையும் கூட்டிட்டு போய் உள்ளோடி சாப்பாடு கொடு. ஏன் வாங்கின வெளியே வச்சு சாப்பாடு கொடுக்கலாம்ல? ஏலே, வந்தவங்க கண்ணெல்லாம் அவன் மேலதானே இருக்கும். ஏற்கனவே அது இதுன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல 5வது மாசம் வளகாப்பு போடுற பழக்கம் யாருக்குமே கிடையாது. நீதான் பிடிவாதமா 5வது மாசம் பண்ணணும், 7வது மாசம் பண்ணணும், 9வது மாசம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆடிக்கிட்டு இருக்கா. ஏற்கனவே கண்ணு பட்டிருக்கோம். இன்னும் அந்த மத்தியில கொண்டு போய் உட்கார வச்சோன்னு வச்சுக்கோ, என் மருமவளுக்கும் என் பேர குழந்தைக்கும் தான் எதையாச்சும் ஆகும். ஆமா, நான் வந்தோம் அவ்வளோ கெட்ட மாமியார்லாம் இல்ல. போ, உள்ள கொண்டு போய் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருங்க, நான் சாப்பாடு கொண்டு வரேன் சரியா? சரிம்மா. இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுக்கோ. இப்படி எல்லாம் நடக்குது. இவ இப்படிதான் கவி எதையாச்சும் பேசிக்கிட்டு இருப்பா, அவ சொல்றதுன்னு கேட்காதீங்க. ஆமா, நாள் முடியுமால யாரும் வந்த மாதிரி இல்ல, அவங்க கிட்ட சொல்லலையா என்ன? இல்லக்கோ, சொன்னாங்கல்ல, லட்சுமி அம்மா நான் இருக்கும் போது தானே சொன்னாங்க. பக்கத்து வீட்டுல அவங்க மாமா பொண்ணு சடங்கு இருக்கு, அது அங்க போயிட்டு அதுக்கப்புறமா மொய்ய கொடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா இங்க வரேன்னு சொல்லிருக்காங்கக்கோ. அப்படியா? சரி சரி. நானும் அந்த சடங்கு வீட்டுக்கு போனோம். அணு கல்யாணத்துக்குலாம் அவ்வளவு தூரம் வந்தாங்க, புருஷனும் கொஞ்சாச்சமா சேர்த்து 2 பேருமே வந்தாங்க. ஆமாக்கோ, நானும் போனோம். இதோ இவளுக்கு முடிச்சிட்டு தான் அப்படியே பேருவோன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பி வந்திருக்கேன்க்கா. ஆமா, அணுலாம் வந்த மாதிரி இல்ல. அணு வீட்டுல இருந்து அணுவோட வீட்டுல இருக்கிறது இந்த கிளவி மட்டும் உட்காந்துகிட்டு இருக்கு. எட்டி சிரிச்சுக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டா இருக்க, உன் சிரிப்பை எப்படி முடிக்கணும் மட்டும் பாரு. ஆமாமா, அணுலாம் வரல, அவங்க மாமியார நான் பார்க்கவே செய்யல. இந்த இப்பதான் குடுகுடுன்னு ஓடி வரனே நானே. அவங்க உள்ளடி இருக்காங்க போல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேப்பன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து கிளவி கிட்ட கேட்க வேண்டியதானே? அவங்க கிட்டதான் நம்மளால பேச முடியாதுமா. போனேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வீணா மன சங்கடம் தான். வரட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அவங்க மாமியார் வந்ததுக்கு அப்புறம் கேட்டுப்போமே, இதுல என்ன இருக்கு? சரி சரிக்கோ. ஓய் கிளவியோ. எடி என்ன வாய் ஓவரா இருக்கு, யார பத்தி கிளவியோங்கிறா? அப்ப நயன்தாரான்னு கூப்பிடவா? சின்ன பண்ணி அமைதியா இரு. சின்ன பண்ணி, ஏதோ நான் சொல்லி கொடுத்தா பேசுறேன்னு சொல்லுவாங்க. இருங்கக்கோ. என்னமா வாயி நக்கலு சிரிப்பு நையாண்டி எல்லாம் ஓவரா கிடக்கு? ஏன் இருந்தா என்ன தப்பா? என்ன தப்புலாம் இல்லம்மா, பொண்ணு அங்கன ஆஸ்பத்திரியில கிடக்கி இங்கன வந்து கூட்டமா இருந்துகிட்டு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே, அதான் கேட்டேன். என்னமா சொல்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லையா? என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை சொல்லல. என்னாச்சுமா? அவளுக்கு என்னாச்சு? குழந்தையே பிறக்குமா பிறக்காதான்ற நிலைமையில சேர்த்து வச்சிருக்காங்க. ஏன் உனக்கு தெரிய செய்யாதோ? இங்க வந்து நடிச்சுக்கிட்டு அலையிற. எம்மா
யாம்டி இவளுக்கு தெரியாதோ? ஏதோ தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. சம்மந்தி என்ன சம்மந்தி சொல்றாங்க இவங்க? என் பிள்ளைக்கு என்னாச்சு? குழந்தை பிறக்குமா பிறக்காதா அப்படி இப்படின்னு சொல்றாங்க. குழந்தைக்கு ஏதாவது ஆபத்துன்னு சொன்னாங்களா? என்னாச்சு சம்மந்தி சொல்லுங்க. என்னமா ஆச்சு? என்னன்னு சொன்னாதான் தெரியும். பெத்த பிள்ளைக்கு ஒண்ணு நடந்திருக்கு, அதை வீட்டுல சொல்லாம மறைச்சிருக்கீங்க. என்னாச்சுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல வாந்தியோ எடுத்துக்கிட்டு இருந்தா, அதான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கோம். மாசமா இருக்க பொண்ணு வாந்தி எடுக்கிறதெல்லாம் சகஜம் தானே, அதனாலதான் சேர்த்திருக்கோம். என் அம்மா ஏதோ வாய் கெட்டு போய் என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கு. என் அம்மா சொல்றதெல்லாம் நீங்க ஏதோ காதுல கொடுத்துக்காதீங்கம்மா. என்ன சம்மந்தி வாந்தியோ எடுத்து ஹாஸ்பிட்டல்ல கிடக்கான்னு சாதாரணமா சொல்றீங்க? உங்களை நம்பிதானே என் பிள்ளைய உங்க வீட்டுல விட்டேன். ஏன் உன் பிள்ளைக்கு ஒழுங்கு இருக்க தெரியாத என்ன? கண்டவே எடுத்து திங்க வேண்டியது, அப்ப வாந்தி வரதான் செய்யும். ஆமா, ஹாஸ்பிட்டல்ல போட்டு வச்சிருக்கு, தூக்கிட்டு போய் வேணானா போய் பாரு. அதை விட்டு என் மோத கிட்ட நின்று சண்டைக்கு வந்துகிட்டு இருக்கவ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எம்மா என்னடி அவ உன்னை பார்த்து என்னென்ன வார்த்தை பேசுறா? நீ எல்லாம் அமைதி நின்னுகிட்டு இருக்க, நான் பேசுறதுக்கு எம்மா நிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனா உன்னை கூட்டிக்கிட்டே போறது இல்ல, வந்த இடத்துல சண்டை இழுத்து முடிவு பண்ணிட்டுல நீ. ஏன்னா இப்படி இருக்கியோ எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஷோ சம்மந்தி என்ன சம்மந்தி நடக்குறீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. நடிக்காத. இப்ப வளகாப்பு போட்டிருக்க, அந்த பிள்ளைக்கும் தெரியதான் செய்யும். அந்த பிள்ளை நேத்து வரைக்கும் எங்க வீட்டுலதான் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். ஏன் உன் அண்ணன் முத்து மாதிரி அவனுக்கும் தெரியதான் செய்யும். அவன் சொல்லலையோ உன்கிட்ட? என்ன நடிப்பு நடிச்சுக்கிட்டு இருக்கா? முத்து மாதிரிக்கும் தெரியுமா? ஐயோ அம்மா, எம்மா யாமா வாய் வச்சுக்கிட்டு சும்மா இரமா.